ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நற்பலனை பெறலாம். முதலிலே துலாம் ராசியை சார்ந்தவர்கள் எடை போட்டு நடை போடுகின்றவர்கள், பிறர் மனதை குறிப்பறிந்து செயல்படுபவர்கள், நடுநிலையாக இருந்து தீர்ப்பை வழங்குபவர்கள், மேலும் நிதிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் நீதிக்கும் முக்கியத்துவம் தருகின்றவர்கள். அப்படிப்பட்ட துலாம் ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் துலாம் ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள். அவர்களுடைய இந்த ஏப்ரல் மாத பலாபலனை பெறுவதற்கு முன்பு இந்த மாதத்திலே 4 பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிறது. ஒன்று சுக்கிரனுக்கு உரியது, இன்னொன்று சூரியனுக்கு உரியது, இன்னொன்று செவ்வாய்க்கு உரியது, இன்னொன்று புதனுக்கு உரியது. இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து இப்பொழுது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பலாபலன்களை இந்த ஏப்ரல் மாதத்திலே பெற இருக்கின்றோம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவால் வெற்றி கனியை ருசிக்கும் துலாம் ராசி அன்பர்கள். இந்த ஏப்ரல் மாதம் மனதிலே தெளிவு உண்டாகும், ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும், கடித போக்குவரத்து அனுகூலமான பலனை தரும், பயணம் லாபகரமாய் இருக்கும், வழக்கு சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர் பங்குதாரருடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது கூடுதல் லாபம் கிடைக்க வழி செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர் சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகளை எடுப்பது நன்மையை தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்தில் உதவி செய்வார். உறவினர் வருகை இருக்கும், அவர்களிடம் நிதானமாய் பேசுவது நல்லது. அனுபவபூர்வமான அறிவுத்திறனை பயன்படுத்தி எதிலும் வெற்றி காண்பீர்கள். பெண்களுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மாணவர்களுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர் கூறியபடி செயல்படுவது கல்வியிலே வெற்றி பெற உதவும். மனோதைரியம் கூடும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். மருத்துவ செலவுகள் குறையும். அரசியல் துறையினருக்கு கடந்த காலத்தில் உங்கள் விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உறவு பலப்படும். தொலைபேசியின் தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். சித்திரை 3, 4 பாதங்களை உடையவர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள் இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபீட்சமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். உற்றார் உறவினர்கள் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியும் அளிக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாகி கைகூடி மகிழ்ச்சி ஏற்படும். சிலருக்கு தொலைதூரங்களில் இருந்து நல்ல செய்திகள் வரும். பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் கடன்களை அணைத்து குறைந்த சேமிப்பு பிறக்கும். விசாகம் 1, 2, 3 பாதங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் குடும்பத்தில் மரியாதை கூடும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மையை தரும். பிள்ளைகளின் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள்.
துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? வைஷ்ணவி தேவியை வழிபட்டு வர நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும், பண வரத்து கூடும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 20, 21 ஏப்ரல். அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 13, 14 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.